மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையும் நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, வண்டியில் என்னென்ன வெயிட்டெல்லாம் வச்செல்லாம் ஓட்டியிருக்கேன். அம்மாங்க வீட்டுக்கு தவிடு மூட்டை எல்லாமே கொண்டு போயிருக்கேன். அது ஒரு 75 கிலோ இருக்கும். அதையெல்லாம் வச்சு சர்வசாதாரணமாக ஓட்டினேன். இன்றைக்கி அங்கேருந்து ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தேன். என்னால் ஓட்ட முடியல, பயமாக இருக்குது. வழி ஃபுல்லுமே நம்ம அந்த ரோட்டை பார்த்து ஓட்ட முடியல. மைண்டு ஃபுல்லுமே சிலிண்டர் மேலேயே இருக்குது. ஏன்னா வெளியில் வச்சுக்கிற சிலிண்டர் உள்ளே கொண்டு போய் வைப்பேன் கிச்சனில். ஆனால் ஒரு 10-15 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும்போது ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பயந்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் சிலிண்டர் வச்சு மட்டும் நான் ஓட்டினதே இல்லை, இப்போ வரைக்குமே ஓட்டினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஓட்டியிருக்கேன். அவ்வளோ பயந்து, ஆனால் ஒன்றும் ஆகலை, கரெக்டாக சேஃபாக கொண்டு வந்தாச்சு. ஆனால் அவ்வளோ பயம் இருந்துச்சு, ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது அந்த பழமொழிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா அப்போ அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க. செம இல்லை? யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிக்கிங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகும்போது ரொம்ப பயப்பட்டது எதுன்னு ஒரு சிலர் ஜுவல் கொண்டு போகும்போது பயப்படுவாங்க, பணம் அந்த மாதிரி. அதைத்தான் மடியில் கனங்கிறது சொல்கிறாங்க போல். நல்லா இருந்துச்சு. ஆனால் செம ஃபீல். அது என்னெல்லாம் நினச்சி உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஃபீல் நடந்திருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.